ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது. அந்த ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் பல அழகான விஷயங்கள், பல தனித்துவமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு நாட்டிற்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் நம்ம புரிஞ்சு, மதித்து நடக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பிராண்டை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கலாச்சாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, கலாச்சாரத்தை முன்னிறுத்தி உங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ரீச் அதிக அளவில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டடான, அதாவது உங்கள் பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ் இதை பற்றி தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, எந்த கண்ட்ரியில் கொண்டு போகிறீங்களோ அந்த கண்ட்ரியில் உங்கள் டிமாண்ட் ரேட் என்ன, அது உங்கள் ப்ராடக்ட்கான டிமாண்ட் ரேட் என்ன, மார்க்கெட் வேல்யூ என்ன, இதை பற்றின அடிப்படை ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் கொண்டு போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட கலாச்சாரத்தை நல்லா ஆராய்ச்சி செய்யுங்க. அந்த கலாச்சாரத்தை ஒன்றிணைந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, அவங்க ஃபுட்டு, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே, அந்த பிலீவ்ஸ், இது அத்தனை விஷயத்தையுமே ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக அங்கே லோக்கல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த லோக்கல் லாங்குவேஜை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே ட்ரெண்டிங்கான விஷயங்கள் என்ன இருக்குது, இதை பற்றியெல்லாம் ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்கள் லாங்குவேஜ்லேருந்து லோக்கல் லாங்குவேஜ், நீங்கள் எந்த கண்ட்ரியில் போகிறீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தவறுதல் இல்லாமல், எந்த ஒரு தவறான ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இல்லாமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் நிச்சய சார்ந்த அந்த லோக்கல் பிஸ்னஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்க எத்தனை வருஷமாக அந்த கண்ட்ரியில் இருக்காங்க, அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த தவறுகள் என்ன, அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதுவும் நீங்கள் என்ன தவறு நடந்திருக்கு, அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது ஏன் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேதர் பண்ண முடியும். அதே மாதிரி அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட கொலாபரேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க உங்கள் ப்ராடக்ட்டை நல்லாவே சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க டே டு டே லைஃப்பில் உங்கள் கஸ்டமர்ஸ் அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹாலிடேஸ்னு இருக்கும், ஈவெண்ட்ஸ்னு இருக்கும், செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேஸில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி டேஸில் வந்து நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது அந்த ஆஃபர் வந்து பெருமளவில் ரீச் ஆகும். ஏன் அப்படின்னா செலிப்ரேஷன் டைமில் நம்ம அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும் போது அந்த டைமில் நீங்கள் ஆஃபர் கொடுக்குறது அந்த பர்டிகுலர் அந்த கண்ட்ரியில் வந்து என்ன மாதிரி கல்ச்சர் என்ன மாதிரியான கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸில் வந்து அவங்க எப்படி அவங்க பிராண்டை வந்து கல்ச்சர் வச்சு ஒரு ப்ரமோட் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபேமஸ் பிராண்ட் மெக்டொனால்ட்ஸ். ஸோ மெக்டொனால்ட்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸில் வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து மெக்டொனால்ட்ஸ் பீஃப் பர்கர், அதே ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் கொண்டு வரலாம்னு நினச்சாங்க. பட் அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணாங்க. அந்த பேசிக் ரிசர்ச் என்ன அப்படின்னா, நம்ம கல்ச்சரில் வந்து நம்ம பீஃப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஸோ பீஃப் பசுக்கள் அப்படிங்கிறது நம்ம ஒரு சாமியை கும்பிட்றோம். ஸோ இப்படி இருக்க கண்ட்ரியில் வந்து நம்ம பீஃபை வந்து ஒரு பர்கராக கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விரும்ப மாட்டாங்க. சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியாக நடக்காது. அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு மெக்டொனால்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ப்ராடக்ட்டை வந்து இந்தியன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது வெஜிடேரியன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மெக்டொனால்ட்ஸ் ஆலு டிக்கி பர்கர் அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக என்ன நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா, அந்த கலாச்சாரத்தை நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது அவங்க ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா சைனீஸ் நியூ இயர் அப்போ லான்ச் பண்ணுறாங்க. அவங்க லான்ச் பண்ண அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், ஆக்சசரிஸாக இருக்கட்டும், எல்லாமே ரெட் கலரில் இருக்குது. ஸோ இப்படி ரெட் கலரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை மட்டுமே அந்த சைனீஸ் நியூ இயர் அப்போ லான்ச் பண்ணுறாங்க. இது மூலமாக அவங்க சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியாகவே நடக்குது. ஏன் அப்படின்னா ரெட் கலர் அப்படிங்கிறது சைனீஸ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ரெட் அப்படிங்கிறது வந்து குட் லக் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, அதாவது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலராகவும் ஒரு நல்ல வெல்த்தை கொடுக்கக்கூடிய கலராகவும் இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட ஆப்பிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைனீஸ் நியூ இயர் அப்போ, அதாவது சைனீஸ் நியூ இயர் அப்படிங்கிறது கலாச்சாரத்தை ஒன்றிணைந்த விஷயம் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்க நம்பிக்கையை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கலரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு ரீச் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் லிமிட்டட் டைம் ஆஃபர், இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நெட்ஃப்ளிக்ஸ் உலகளவில் வந்து நிறைய அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரியான லாங்குவேஜஸில் ஒரிஜினல் மூவிஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ட்ராமாஸ் அண்ட் அந்த வெப் சீரிஸ், டாக்குமெண்ட்ரிஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்கறதுனால அவங்க பெருமளவில் ரீச் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பேமெண்ட்ஸினோ அந்த லோக்கல் பேமெண்ட்ஸை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் ஐக்கியா பிராண்ட். ஐக்கியா வந்து ஃபர்னிச்சரில் ஒரு பெரிய பிராண்ட். ஸோ அவங்க ஜப்பானில் வந்து அவங்க பிராண்டை ப்ரமோட் பண்ணும்போது அந்த ஜப்பான் ஹோம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஜப்பான் ஹோம்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்மாலாக இருக்கும்.
ஸோ அந்த குட்டியாக இருக்கக்கூடிய ஹோம்ஸில் போய் நம்ம பெரிய பெரிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வச்சா செட் ஆகாது. ஸோ அவங்க பேசிக்காக வந்து அவங்க ஜாப்பனீஸ் கல்ச்சர் படி அவங்க ஹோம்ஸில் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ அப்படி அதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபர்னிச்சர்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன அவங்க ஹோம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபர்னிச்சர்ஸை அவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கலாச்சாரத்தை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியாகவே நடக்கும். ஸோ கூகுள் வந்து அவங்க லோக்கல் சர்ச் கொரீஸ்க்கு ஏற்ற மாதிரியான அந்த லோக்கல் லாங்குவேஜில் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய ப்ரௌசர். ஸோ அது அந்த ப்ரௌசரில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த லோக்கல் லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எஸ்பெஷலி அந்த வாய்ஸ் சர்ச் கொரியாக இருக்கட்டும், அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரியான இந்த வாய்ஸ் டோனாக இருக்கட்டும், அந்த லாங்குவேஜஸ் அந்த வாய்ஸ் சர்ச் கொரியில் இருக்கக்கூடிய இந்த லோக்கல் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸும் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலாக வந்து கூகுள் வந்து கூகுள் டூடுல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது எதை முன்னிறுத்தி அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த செலிப்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்க கூகுள் டூடுல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கொக்கோகோலா ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணாங்க. அந்த கேம்பெயினில் வந்து என்ன அப்படின்னா, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாட்டில்லையும் வந்து இருக்கக்கூடிய அந்த கவரில் வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் நேம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னா இந்தியாவில் வந்து என்னென்ன மாதிரியான பர்டிகுலர் நேம்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, பிரியா, ரமேஷ், கிரண். ஸோ இந்த மாதிரியான பர்டிகுலர் நேம்ஸ் இருக்க மாதிரி பிரிண்ட் பண்ணாங்க. அண்ட் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேரையும் பிரிண்ட் பண்ணாங்க, அப்பா, அம்மா, பாப்பா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் அவங்க இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை அவங்க முன்னிறுத்தி ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. இந்த கேம்பெயின் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வரவேற்பு கிடச்சிது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் போய் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இனி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபெயிலியர்ஸ். ஸோ கலாச்சாரத்தை நம்ம சரியாக புரிஞ்சிக்காமலோ இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமலோ இருக்கும் போது என்னென்ன மாதிரியான ஃபெயிலியர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி இனி நம்ம பார்க்கலாம். பெப்சி வந்து ஒரு ஸ்லோகனை வந்து தப்பாக சைனீஸில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்லோகன் என்ன அப்படின்னா, கம் அலைவ் வித் பெப்சி ஜென்ரேஷன். ஆனால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மிஸ்கம்யூனிகேட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆச்சு அப்படின்னா, பெப்சி குட் பிரிங் ஆன்செஸ்டர்ஸ் பேக் ஃப்ரம் டெட். அதாவது ஒரிஜினல் மீனிங் வேறு, இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் மீனிங் வேறு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிராண்டை வந்து ஒரு ரெப்புடேஷனை பாதிக்கும். ஸோ அவங்க சொல்ல வர மெசேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு வேறு மாதிரியே டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு லோக்கல் எக்ஸ்பர்ட் ஹையர் பண்ணுறது. அப்படி ஹையர் பண்ணுறது மூலமாக அவங்க அந்த கலாச்சாரத்தை பற்றின விஷயங்களுக்கு அவங்க டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. அது மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எஸ்பெஷலாக வந்து அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இருக்கக்கூடிய தவறுகள் அவங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ அப்படி நம்ம வந்து அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க மார்க்கெட்டிங் டீமுக்கு வந்து அந்த கலாச்சாரத்தை சார்ந்து ட்ரைனிங் கொடுக்குறதுனால அந்த மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கலாம் ஒரு லோக்கல் எக்ஸ்பர்ட்டை நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கெலாக்ஸ் வந்து அவங்க ப்ராடக்டை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சீரியல் இருக்க மாதிரி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி நம்ம நாட்டில் வந்து யாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு கோல்டான ப்ராடக்ட் எடுத்துக்க மாட்டோம். நம்ம எல்லாமே ஹாட்டான ப்ராடக்ட் தான் எடுத்துப்போம். ஸோ இப்படி ஒரு பேசிக் ரிசர்ச்சே இல்லாமல் அவங்க பண்ணதுனால அந்த ப்ராடக்ட் வந்து பெரிய அளவில் வரவேற்பு குறைக்கல. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிராண்டை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கலாச்சாரத்தை சார்ந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது இது அத்தனையுமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் நான் சொன்ன அந்த அத்தனை டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்கள் பிராண்டை கொண்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் பிராண்டை நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஆல் தி பெஸ்ட்.